கத்திரிக்காய் முளைச்சிதுன்னா கடை தெருவுக்கு வந்து தான் ஆகணும். ஏப்ரல் தேர்தல் முடிந்ததுல இருந்து பல கருத்து கணிப்புகள் அவங்க கருத்து கணிப்பு சொல்றாங்க. இளைஞர்கள்லாம் இவங்கெல்லாம் கிழவன்கள் ஆயிட்டாங்கப்பா, அவங்கெல்லாம் வயசாயிடுச்சு, அவங்கெல்லாம் தள்ளி விடுங்க, எங்க தலைவர் விஜய் தான் சிஎம். இந்த 10 நாளுக்குள்ள யாராலையும் பொறுமையா இருக்க முடியாதா? எக்ஸிட் போல்னு சொல்லி ஜனங்களை ஒரே பரபரப்பா வச்சு இருந்து அவங்களுடைய மனநிலையை ஒரே குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த எக்ஸிட் போல தேவையில்லைங்கிறேன். நான் ஏதோ ஒரு நாள்ல ஒரு 1/2 hour பார்க்கலாங்க ப்ரோக்ராம், அதையே வச்சுக்கிட்டு இந்த 10 நாள் எக்ஸிட் போல்னு சொல்லி இதையே போட்டுக்கிட்டு இருக்காங்களே. உலகத்துல வேற செய்தியே இல்லையா? எண்ணெய் கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், கேஸ் கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், கமர்ஷியல் சமையல் எரிவாயுனுடைய விலை ஏறி போச்சு. இந்த 10 நாள் மக்கள் பேசிட்டு அந்த 11வது நாள் அந்த ரிசல்ட் வந்த உடனே புஷ் போகுது. அரசியல்வாதிக்கான தொழில் அரசியல் செய்வது, நமக்கான தொழில் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு வந்து குடும்பத்தை காக்கிறதுங்க. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். தமிழ்நாட்டில் நல்லபடியாக தேர்தல் முடிஞ்சது. 23ஆம் தேதி தேர்தல் முடிந்தது. ஏப்ரல் 23, மே 4 எண்ணி யார் முதலமைச்சர் ஆக போகிறாங்க, மற்ற மந்திரிகள் யார் ஆக போகிறாங்க அப்படின்ற ரிசல்ட் வரப்போகுது. இந்த சூழ்நிலையில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் 23 ஏப்ரல் தேர்தல் முடிந்ததில் இருந்து பல கருத்து கணிப்புகள் அவங்க கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. பெரிய சேனல்ஸில் இருந்து டீ கடை பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிறவங்க வரைக்கும் பல கருத்து கணிப்புகள் சொல்கிறாங்க. இவங்க தான் முதலமைச்சராக வருவாங்க, அவங்க தான் முதலமைச்சராக வருவாங்க. ஒரு சாரார் சொல்றாங்க டிஎம்கே தான் வருவாங்க, ஆளுங்கட்சி தான் நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க தான் வருவாங்க அப்படின்னு. இன்னொரு சாரார் சொல்றாங்க இல்லைங்க, எதிர்கட்சியை டிஎம்கே எதிர்கட்சிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதனால எதிர்கட்சி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்க, இளைஞர்கள்லாம் இவங்கெல்லாம் கிழவன்கள் ஆயிட்டாங்கப்பா, அவங்கெல்லாம் வயசாயிடுச்சு, அவங்கெல்லாம் தள்ளி விடுங்க, எங்க தலைவர் விஜய் தான் சிஎம், விஜய்க்கு அடுத்து தான் மற்றவங்களாம் அப்படின்ட்டு இந்த தலைமுறை ஆளுங்க சொல்லிக்கிட்டு அவங்க பாட்டு கருத்தணிப்பு கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் எல்லாரும் கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லி ஒரு இது பரபரப்பாக ஜனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, யாரோ அவங்கவுங்க எண்ணத்துக்கு அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப கருத்து கணிப்புகளை வெளியில் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 23ஆம் தேதி தேர்தல் முடிந்தது, மே 4ஆம் தேதி கவுண்ட் பண்ண போகிறாங்க, யாருன்னு தெரிஞ்சிட போகுது. இந்த 10 நாளுக்குள்ள யாராலையும் பொறுமையா இருக்க முடியாதா? இந்த எக்ஸிட் போலுங்கிறது ஒன்று தேவையா? நமக்கு முடிஞ்ச உடனே யாரோ ஜெயிக்க போறாங்க, அதுக்கப்புறமா வர போறாங்க, போக போறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. கத்திரிக்காய் முளைச்சிதுன்னா கடை தெருவுக்கு வந்து தான் ஆகணும். இது ஒரு பழமொழி இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? இந்த மாதிரி எலெக்ஷன்னு ஒன்று நடந்தா அதை ரிசல்ட்டை கவுண்ட் பண்ண தான் போகிறாங்க, என்ன தான் போகிறாங்க, எண்ணி யார் வர போகிறாங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. இதுக்குள்ளே இந்த 10 நாள் அவன் அடிச்சுக்கிறான், இந்த சேனலில் அது அடிச்சுக்குதுங்க, சேனலில் பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்க, ஜனங்க பேசுகிறாங்க. இதை ஒரு இதுவாகவே ஒரு புதாகரமாக ஆக்கி அந்த எக்ஸிட் போல்னு சொல்லி ஜனங்களை ஒரே பரபரப்பாக வச்சு இருந்து அவங்களுடைய மனநிலையை ஒரே குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு? தேவையே இல்லையே. இந்த எக்ஸிட் போல்ன்றதுக்கு எதுக்குங்க கண்டக்ட் பண்ணுறீங்க? ஜனங்க நிம்மதியாக இருந்துட்டு போட்டோமே. ஓட்டு போடுறது தான் அவ்வளோ பரபரப்பாக இருந்தாங்க, ஓட்டு போட்டுட்டாங்க, கவுண்ட் பண்ண பொறுமையாக மீடியா இருந்தாலும் ரிசல்ட் அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் பரபரப்பு பண்ணீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இந்த எக்ஸிட் போலில் நீங்கள் சொல்கிறீங்க இவர் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு, சப்போஸ் அவங்க அப்படியே அதை நம்பிக்கிட்டே இருக்கின்ற அவங்களுடைய அந்த பர்டிகுலர் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் அவர் ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்படும். அது உங்களுக்கு நம்ம ஒரு பொறுப்பாகிற மாதிரி ஆகுது இல்லைங்களா? ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸிட் போல தேவையில்லைங்கிறேன் நான். அந்த டைம்ல வேற யாராவது ஒரு நல்ல உருப்படியான காரியத்தை பார்க்கலாம்ல. மீடியாவுக்கு அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படிங்கிறதுனால எக்ஸிட் போல அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க, ஏதாவது பார்க்கலாம். ஏதோ ஒரு நாள்ல ஒரு 1/2 hour பார்க்கலாங்க ப்ரோக்ராம். அதையே வச்சுக்கிட்டு இந்த 10 நாள் எக்ஸிட் போல்னு சொல்லி இதையே போட்டுக்கிட்டு இருக்காங்களே. உலகத்துல வேற செய்தியே இல்லையா? வேற எதுவுமே நடக்கலையா? அங்கே எண்ணெய் கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், கேஸ் கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ சமையல் எரிவாயு, கமர்ஷியல் சமையல் எரிவாயுனுடைய விலை ஏறி போச்சு. இதை எப்படி குறைக்கலாம், எப்படி ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல் கண்டுபிடிக்கலாம், இதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே வேற ஒரு காணொலியில் போட்டிருக்கோம், அதை பாருங்க, நான் லிங்க் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி இருக்கின்ற உருப்படியான விஷயங்களை பேசாம இருக்கலாங்க. என்டர்டைன்மெண்ட் இருக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு சேனல்ல ஒரு 1/2 hour அதை பற்றி பேசட்டும், எக்ஸிட் போல் பற்றி நம்ம எந்த குறையும் சொல்லலாம். ஆனால் இதை பற்றியே மக்கள் பேசிக்கிட்டு இந்த 10 நாள் மக்கள் பேசிட்டு அந்த 11வது நாள் அந்த ரிசல்ட் வந்த உடனே புஷ் போகுது. யாரு ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சிட போகுது.
ஜெயிச்சவர்கள் கொண்டாட போறாங்க, தோத்தவர்கள் வருத்தப்பட போறார்கள். வருத்தப்படுறது அரசியல்வாதிகளுக்கு இது சகஜம். அவங்கள இது எல்லாமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவாங்க. ஆனால் இப்போ புதுசா ஓட்டு போட்டு இருக்கிறவங்களும் மற்றவங்களும் தனக்கு சாதகமான தலைவர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸிட் போல் பூஸ்ட் பண்றதுல ரொம்ப ஆர்வமாயிட்டு டபால்னு அவங்க வரலைன்னு வச்சுக்கோங்க, தோத்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற அந்த தலைமுறையால் அதை தாங்க முடியாதுங்க. அவங்களுக்கு தேவை கவுன்சிலிங். நான் ஏற்கனவே ஒரு காணொலியிலும் இதை பற்றி போட்டிருக்கிறேன். எக்ஸிட் போல் தேவை கிடையாது. இப்போ இருக்கின்ற தலைமுறைக்கு தேவை உண்மையான சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங். அப்பா, இது அரசியல். சினிமா வேறு, அரசியல் வேறு. சினிமா நடிகர்கள் அரசியல் வராங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த நடிகர் வந்தாலும் வரவில்லை என்றாலும், ஏற்கனவே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் திரும்ப வந்தாலும் வரவில்லை என்றாலும், எதிர்கட்சியாக இருப்பவர்கள் திரும்ப ஆட்சியை பிடிக்காமல் இருக்கலாம். இந்த இதில் எது நடந்தாலும் அதை நம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். அரசியல்வாதிக்கான தொழில் அரசியல் செய்வது, நமக்கான தொழில் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு குடும்பத்தை காக்கிறதுங்க. அதை விட்டு அரசியல் பேசின்னு இந்த எக்ஸிட் போல்ல இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதில் இருக்கின்ற ஏதோ நமக்கு பிடித்த தலைவர்கள் வரவில்லை என்றால், வந்துட்டா சந்தோஷப்பட போறோம், அது வேற விஷயம். வரவில்லை என்றால் இப்போ இருக்கின்ற தலைமுறையால் அதை தாங்க முடியாது. அதனால் நான் திரும்ப சொல்லுகின்றேன், அதை ஒரு ஸ்போர்ட்டிவ் மோட்டிவ்ல எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஊடகங்களும் சொல்லணும், மற்றவர்களும் சொல்லணும், குடும்பத்தினரும் சொல்லணும். அதை சொல்லுவதற்காக தான் நான் இந்த காணொலி போடுகிறேன். நான் இதை பல காணொலிகளில் ஏற்கனவே பேசியிருக்கேன். இப்ப அரசியலா பாருங்க, அவங்க ஜெயிச்சு நல்லது பண்ண போறாங்க. உங்களுடைய அது தொழிலா போயிடுச்சு. அது அரசியல்வாதிக்கான தொழில் அரசியல் பண்ணுவது, ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வது. நம்ம ஓட்டு போட்டோமா நம்ம கடமை முடிஞ்சிச்சு. அதோட நம்ம வேலையை பார்க்க போனோம். திரும்ப அந்த கதையை பேசிக்கிட்டு நம்மளுடைய பொன்னான நேரத்தை வேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எக்ஸிட் போல்லாம் பத்தி பேசாம ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அதை பத்தி பேசி நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாக்கா எல்லாருக்குமே நல்லா இருக்கும். எந்த ஒரு மனஸ்தாபமும் வராது என்று கூறி இந்த காணொளி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.